மல்லிகா நான் போக தான் போறேன். மல்லிகா ப்ளீஸ், எவ்வளவோ கேட்டல, இந்த ஒரு வாட்டியும் கேளு மல்லிகா. நீங்க கேளுங்க ப்ளீஸ் மல்லிகா. மல்லிகா நில்லு மல்லிகா. மல்லிகா நான் கேட்க மாட்டேன். மல்லிகா நில்லு மல்லிகா. வீட்டுக்கு போங்க மல்லிகா. நில்லு மல்லிகா. வேண்டாம்க்கா, நீங்க வீட்டுக்கு போங்க முதல்ல. ஏய் ஏய் நில்லு, போகாத. மல்லிகா மல்லிகா சொல்றத கேளு. முடியாது என்னால. மல்லிகா மல்லிகா ஓடாத. போங்கக்கா. மல்லிகா ஐயோ முடியாது. மல்லிகா நில்லு. மல்லிகா ப்ளீஸ் நில்லு மல்லிகா. சே ஓடாத. கொஞ்சம் கார் ஸ்டாப் பண்ணுங்க. மல்லிகா நிறுத்துங்க. ஹேய் மல்லிகா. என்னம்மா? சார் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா சென்னைக்கு போயாகணும். போற வழியில இறங்கிக்கிறேன். சரி வா. மல்லிகா ப்ளீஸ் போகாத. ஏய் தேங்க்ஸ் சார். மல்லிகா மல்லிகா நில்லு. ஐயோ T10E4 4985. சுப்பு சொல்லுமா. அண்ணே ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுண்ணே. சொல்ல சொல்ல கேட்காம மல்லிகா சென்னைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கா. என்னம்மா சொல்ற? சென்னைக்கு கிளம்பி வராளா? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. தாமேலதான் தப்பு, தன்னாலதான் தான் குடும்பத்துக்கு அசிங்கம்னு சொல்லி எல்லா தப்பும் தாமேலன்னு நினைச்சுக்கிட்டு காயத்ரி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு சொல்லி கிளம்பிட்டான். நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், என்னால தடுக்க முடியல. அண்ணே தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. உங்களால மட்டும்தான் அவளை தடுத்து நிறுத்த முடியும். நீங்க மட்டும் தடுக்கலனா அப்புறம் நம்ம இவ்வளவு நாள் எடுத்த முயற்சி எல்லாமே வீணா போயிடும். அநியாயமா மல்லிகா காயத்ரியோட வலையில விழுந்துருவான்னு. அதுக்கப்புறம் அவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. சரிம்மா சுப்பு, நான் பாத்துக்கிறேன் வை. அண்ணே சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அண்ணே. சுப்பு, அவ எந்த வண்டியில போனா? வண்டி நம்பர் தெரியுமா? அவ ஒரு ஒயிட் கலர் ஸ்விஃப்ட்ல, கார் நம்பர் கூட TN10A4985 அதுல தான் போயிருக்கா. எல்லோ போட்னே. சரி வை, வண்டி நம்பர் சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே.
என்னம்மா மல்லிகா, ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ எது பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்ய மாட்டியா? என்ன மன்னிச்சிருந்தேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் தப்பா இருக்கேன்னு. நான் தப்பா இருக்கிறது நம்ம குடும்பத்தை பாதிக்கும்னு தெரியறப்போ என் தப்ப சரி பண்ண பாக்குறது தானே நியாயம். முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. நீ எந்த தப்பும் பண்ணல, புரிஞ்சுக்கமா. நீ அப்படிதானே சொல்லுவ. ஏன்னா உனக்கு உன்னை விட என் மேலதான் உசுறு. என்கிட்ட இருக்க எந்த தப்பும் உன் கண்ணில் படாதுன்னு. தேவையில்லாம போட்டு மனசை குழப்பிக்காதம்மா. இப்ப நீ பண்ண நினைக்கிற காரியம் தான் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரை உண்டு பண்ண போகுது. நீ வாயை முடிட்டு அமைதியா நம்ம ஊர்ல இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது மல்லிகா. எப்படி என்ன முடியும்? அப்பாவுக்கு சாமி வந்து அவர் வாயாலேயே நம்ம வீட்டுல பொய் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நம்ம வீட்டுல ஏமாத்தத்தனம் இருக்குன்னு சொல்றாரு. அது யாரா இருக்கும்னு எல்லாரையும் சந்தேகத்தோட பாக்குறது அசிங்கமா இல்லையானு? யார்கிட்ட பொய் இருக்கு, யாரு தப்பு பண்ணாங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் விசாரணை பண்ண ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே இல்லாம போயிடும்னு. என் மேலதான் தப்பு. நான் தான் உண்மையை மூடி மறைச்சு சுத்தி நிக்கிறவங்க பாவத்துக்கு நான் தான் காரணம். இத ஒத்துக்கிட்டு போயிடுறேன்னு. சாமியாச்சும் நம்ம குடும்பத்தை சபிக்காம இருக்கோம் இல்லையா? முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. யாருகிட்ட என்னத்தை ஒத்துக்க போற நீ? அந்த காயத்ரி கிட்ட தான் போறேன். அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல போறேன். விமலை கொண்டது நான் தான். அநியாயமா 2 பேர் இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்து அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறது தான் நான் பண்ண பாவத்துக்கு சரியான தண்டனையா இருக்கும். பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? ஒரு நேர்மையான போலீஸ்காரன் இருந்தனா ஒன்னு இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணுன்றதுக்காக எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். என் அதிகாரத்தை எப்படிலாம் தப்பாக பயன்படுத்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு? பஸ் ஸ்டாண்ட் சிற்பால் அடி வேணும்டா. என்ன 5 நாளாக ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. அவள் தான். நான் போலீஸ் வேலையில் சேர்ந்தது சும்மா பணங்காசு சம்பாதிக்கிறது கூட நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காகவும் இல்லை. போலீஸ் வேலைங்கிறது சின்ன வயசுலேருந்தே என்னோட கனவு, என் லட்சியம். அப்படி ஒரு வெறியோட வந்து இந்த வேலையில் சேர்ந்தவன் அண்ணன். அப்படி இருக்கிறவன் தப்பு பண்ணலாமா? ஆனால் நான் தப்பு பண்ணேன். ஏன் பண்ணேன்? உனக்காக தான் பண்ணேன். நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணேன். இதெல்லாம் வேண்டான்னு. வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னா எதுக்கு? நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக அம்மா பண்ணுவேன். புரிஞ்சுக்கோ. எதுக்கு நான் இதெல்லாம்? எதுக்குன்னா இப்போ நீ தான் சொன்னியே எனக்கு என்னை விட உன்னை தான் அதிகமாக பிடிக்கும்னு. அதுக்காக தான்மா, அதுக்காக தான் எல்லா தப்பும் செஞ்சேன். பண்றது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சே மனசாட்சி அடக வச்சு எல்லா தப்பும் செஞ்சேன். சாட்சிகளை மாத்தினேன், உண்மையை மறைச்சேன். எதுக்காக? எந்த காரணத்தை கொண்டு உன்னை சட்டமோ போலீஸோ எந்த காலத்திலையும் நெருங்கவே கூடாதுன்றதுக்காக தான் எல்லா தப்பும் செஞ்சேன். ஆனா நீ நான் பண்ணது எல்லாமே முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி நீ போய் காயத்ரி கிட்ட சரண்டர் ஆக போறேன்னு சொல்ற, அவங்ககிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு சொல்ற. என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ ஜெயிலுக்கு போயிட்டா அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா? ஊர்ல அப்பா தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போன அவமானத்தை அப்பாவால் தாங்கிக்க முடியல. தான் பெத்த பொண்ணு உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு கலங்கம் ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சா இந்த மனுஷன் எப்படிமா உயிரோட இருப்பாரு? ஆனா ஆனா என் குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. என்ன தப்பு மல்லிகா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ ஒன்றும் ஊருக்கு நல்லது பண்ற ஒரு நல்ல மனுஷனை கொல்லல. இந்த உலகத்திலேயே வாழ தகுதி இல்லாத ஒரு கிருமியை தான் நீ கொண்டு இருக்க. நியாயமா பார்த்தா நீ பெருமை தான் படணும். ஆனா அப்பாவியே 2 பேர் மாட்டிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்களே. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத மல்லிகா. அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்கு. அதையும் மீறி என்ன ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஆனா இப்ப நீ இந்த முடிவு எடுத்தனா நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடும். என்ன செய்யணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. இதை பாரு மல்லிகா,
இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து நான் எனக்குன்னு உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஆனா இன்னைக்கு கேட்குறேன், தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்குமா. இல்ல ஜெயிலுக்கு போறதா அவன் முடிவுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். உன்கிட்ட தப்பு இல்ல பார்வதி, உன் வீட்டுல தப்பு இருக்கு. உண்மையை சொன்னா இந்த கருப்பன் காப்பாத்துவான். பொய் சொல்லி ஏமாத்த நினைக்கிறவங்கள இந்த கருப்பன் அழிக்காம விட மாட்டான். எதுக்கு அழற நீ? என்னாச்சு? இங்க பாரு, இங்க பாரு. எதுக்கு அழற நீ? தெரியலக்கா, ஆனா அழணும் போல இருக்கு. இங்க பாரு, நீ அழக்கூடாது. தப்பு செஞ்சவங்க தான் அழணும். நீ தான் எந்த தப்பும் பண்ணவே இல்லையே. முதல்ல மனசார அதை நம்பு, புரியுதா? அண்ணனும் இதே தான் சொல்றாரு. ஆனா நான் பண்ண கொலை ஒரு சாப மாதிரி நம்ம குடும்பத்தை பாதிச்சிருமோன்னு தான். முட்டாள்தனமா யோசிக்காத. நீ பண்ணது முதல்ல கொலையே இல்லைன்னு உங்க அண்ணன் சொன்னாரா இல்லையா? அண்ணா அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா அதுதான் கரெக்ட். இங்க பாரு, விமல் உன்னோட வாழ்க்கையில வந்தது ஒரு விபத்து. நீ அவனை கொலை பண்ணது ஒரு தற்காப்புக்காக தான். தற்காப்பு மட்டும் இல்ல, உன்ன மாதிரி இன்னொரு பொண்ணும் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக நீ செஞ்ச ஒரு சமூக சேவை. இதை நீ அப்படிதான் எடுத்துக்கணும். ஆனா அப்பா சாமியாடி குறி சொன்னப்போ என்ன பார்த்து எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்துச்சுக்கா. கருப்பசாமி இதே காரணமா வச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டாருன்னா என்னால அதை தாங்க முடியாதுக்கா. தெய்வம் தண்டிக்கும்னு உனக்கு யார் சொன்னது? நம்ம மேல கருணையை கொட்டுறதுதான் கடவுளோட சுபாவம். நீ ஒரு தப்ப செய்யறனா, அப்படி ஒரு தப்ப உன்னை செய்ய வச்சு அவர் வேடிக்கை பாக்குறாருன்னு எடுத்துக்கோ. அந்த தப்பை எப்படி சரி பண்றதுன்னு திரும்ப அவரே வந்து சொல்லி கொடுப்பாரு. அப்போ நீ கவனமா கத்துக்கணும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை போறா ட்ரையல் அண்ட் எரர் தான் மல்லிகா. தப்பு பண்ணி பண்ணி தான் நம்ம சரியா வாழ கத்துக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு டாக்டரை கேட்டனா, நான் டாக்டரா பிராக்டிஸ் பண்றேன்னு தான் சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு வக்கீல கேட்டனா, நான் வக்கீல பிராக்டிஸ் பண்றேன்னு தான் அவர் சொல்லுவாரு. 30 வருஷம் 40 வருஷம் அவங்க சர்வீஸ் பண்ணாலும் பிராக்டிஸ் பண்றேன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையா நாம வாழ்றது ஒரு பிராக்டிஸ் தான். வாழ்க்கை ஃபுல்லா சரியா வாழ்றோமா இல்லையான்னு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், அவ்வளவுதான். ஆனா செஞ்ச தப்பு உறுத்தாதா? அது உறுத்தவே உறுத்தாது மல்லிகா.
தொடச்சி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஓடுற தண்ணியை தான் நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். குட்டையா அது தேங்கி நின்னா நம்ம யாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. மனச நதி மாதிரி வச்சுக்கோ. குட்டையா நினைச்சு குழப்பிட்டு இருக்காத. சரிக்கா, நான் சரியா இருக்கேனா தப்பா இருக்கேனான்னு என்னால ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல. ஆனா அண்ணனும் சரி நீங்களும் சரி தப்பா எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. அது போதும். சரி வா, வீட்டுக்கு போலாம். அப்பா அம்மா உன்னை காணும்னு வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் வீட்டுக்கு போனா நீ எங்க எங்கன்னு 1008 வாட்டி நான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனாலதான் நானும் வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். அதான் அண்ணனுக்கு போனை போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. உங்க அண்ணன் உனக்கு பலம் மல்லிகா. அவர் உனக்கு காவலா இருக்கிறப்போ நீ எதை பத்தியும் கவலைப்படாத. மனச சந்தோஷமா வச்சுக்கோ. இனிமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். புரிஞ்சுதா? சரி வா, வீட்டுக்கு போலாம். வா. எப்படி இருக்கு ரேணுகா? நல்லா இருக்குங்க. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னம்மா, நாங்க நல்லா தான் இருக்கோம். ஆமா, வனிதாம்மா எப்படி இருக்காங்க? அவங்களையும் கூட்டிட்டு வர வேண்டியது தானே? இல்லங்க, வனிதா இங்க இல்ல. அவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க? ஏன் அவங்க உடம்புக்கு என்னாச்சு? தெரியல, நார்மலா தாங்க இருந்தா. நேத்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஒருவேளை பிபி பிரச்சனை இருக்குமோன்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் அவங்க செல்லுக்கு திரும்பி வரவே இல்லை. என்னம்மா இது? மயக்கம்னா அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் சரியா போயிடும். கூட்டிட்டு வந்து விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலே எதுக்கு இவ்வளவு நேரம் வச்சிருக்காங்க? தெரியல தண்டபாணி, நானும் 4-5 பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். யாருக்குமே தெரியலங்கிறாங்க. ஏன் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க கூடாதா? ஜெயிலுக்குள்ள தானே ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதெல்லாம் கஷ்டங்க. காரணம் இல்லாம யாரும் எங்கேயும் வெளியே போக முடியாது. அவங்க செல்லுல தான் இருந்து ஆகணும். நாங்க இருக்கிற இடத்த விட்டு காலை எடுத்து வெளியே வைக்கிறதே பெரிய கஷ்டம். பட் உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா என்னாச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா? ஆனா அதுக்கு இங்கெல்லாம் அர்த்தமே இல்லைங்க. இன்ஃபேக்ட் நானும் வனிதாவை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். போனவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, எப்ப கூட்டிட்டு வந்து விடுவாங்கன்னு இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். டோன்ட் வரி ரேணுகா, நான் ஜெயிலர் பார்த்து பேசிட்டு போறேன். ம். நீ உன் உடம்ப பத்திரமா பாத்துக்க. நம்ம கிளம்பலாமா தண்டபாணி? நீங்க தைரியமா இருங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். ம். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், இங்க வனிதான்னு எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க, அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம மயங்கி விழுந்துட்டாங்கன்னு என் ஒய்ஃப் சொன்னா. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனவங்கள செல்லுல கொண்டு வந்து இன்னும் விடவே இல்லையா? அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு சார் கூட்டு போவாங்க? ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா கூட்டிட்டு வந்துட போறாங்க. இதெல்லாம் எதுக்கு சார் பெருசு பண்றீங்க? ஐயோ, பெருசுலாம் ஒன்றும் பண்ணல மேடம். மயக்கமாயி போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல. அவங்க செல்லுக்கும் வரலன்னு சொன்னாங்க. அதான் என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்க, சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா கண்டிப்பா சொல்லதானே செய்வோம். உங்களுக்கு எந்த தகவலும் வரலனா அவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்காங்கன்னா செல்லுக்கு வந்திருக்கணும்ல மேடம். அதுவும் இல்லாம அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்றதுனாலதான் இன்னமும் ஏதோ கவலையா இருக்கு மேடம். இங்க பாருங்க, தேவையில்லாத உங்க கவலைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதிங்க அத்தனை பேருக்கும் நான் தான் பொறுப்பு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னதான் முதல்ல பாதிக்கும்.
அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நீங்க சொல்ற வனிதா ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க. டாக்டர்ஸ் அவங்கள எப்ப போலான்னு சொல்றாங்களோ அப்ப செல்லுக்கு நாங்க மாத்திடுவோம். மத்தபடி நீங்க கவலைப்படுற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கல. நீங்க கிளம்பலாம். சரி வாங்க சார் போலாம்.